12th standard accountancy chapter 5 admission of partner illustration 10 la first question read பண்ணிடுறேன். Ravi and Kumar shares a profit and losses in the ratio of 7:3. Christy is admitted as a new partner with 3/7 shares which he acquires 2/7 from Ravi and 1/7 from Kumar. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரவி அண்ட் குமார் ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர். their profit sharing ratio என்னன்னு கொடுத்துருக்காங்க 7:3 கொடுத்துருக்காங்க. அப்போ 7:3 என்ன அர்த்தம் 7 + 3 = 10. அப்போ ரவியோட ஷேர் எவ்வளவு 7/10. குமாரோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 3/10. அடுத்தது நியூ பார்ட்னரா கிறிஸ்டிங்கிறவரு உள்ள வராரு. அவர் எவ்வளவு ஷேர் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க 3/10 3/7 ஷேர்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கிறிஸ்டிங்கிற ஒரு நியூ பார்ட்னர், இவர் கையில 3/7 ஷேர்ஸ் இருக்கு. which he acquires 2/7 from Ravi and 1/7 from Kumar. ஸோ இந்த 3/7 ஷேர் எப்படி வந்ததுனாக்க அதுல 2/7 ரவிங்கிறவர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ரவி கிட்ட இருந்து 2/7யும் குமார் கிட்ட இருந்து 1/7ம். அப்போ 2/7 + 1/7 தான் எவ்வளவு 3/7 யாருக்கு கிடைச்சிருக்கு கிறிஸ்டிங்கிறவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்குறாங்க யாருக்கு நியூ பார்ட்னருக்கு. அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் இங்க யாரு ரவி அண்ட் குமார். இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை தியாகம் பண்ணி தான் யாருக்கு கொடுக்குறாங்க நியூ பார்ட்னர் கிறிஸ்டிங்கிறவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஓல்டு பார்ட்னர் ரவிங்கிறவரு ஆல்ரெடி ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு இருந்தது 7/10. அதாவது 10ல் 7 பங்கு இவரு ஷேர் வாங்கிட்டு இருந்தாரு, ப்ராஃபிட் வாங்கிட்டு இருந்தாரு. அடுத்தது குமாருங்கிறவரு 10ல் 3 மடங்கு ஷேர் வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ நியூ பார்ட்னரா கிறிஸ்டிங்கிறவர் உள்ள வந்த உடனே ரவி எவ்வளவு தியாகம் பண்றாரு அவருடைய ஓல்டு ப்ராஃபிட்ல இருந்து 2/7ங்கிற விதத்தை தியாகம் பண்றாரு. அப்பொழுது ரவிக்கு பங்கு குறையுமா குறையாது, அவரோட ப்ராஃபிட்டே கண்டிப்பா அவருடைய லாபம் குறையும். 7/10ல இருந்து 2/7 மடங்கு என்ன ஆயிடுது அவருடைய லாபம் குறைஞ்சிடுச்சு. அதே மாதிரி குமாருக்கு 3/10 ப்ராஃபிட் வாங்கிட்டு இருந்தாரு, அவர் 1/7 கிறிஸ்டிங்கிற நியூ பார்ட்னருக்கு தியாகம் பண்ணதுனால இவரோடது 3/10ல இருந்து 1/7 என்ன ஆயிருக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவங்களே கொஸ்டின்ல சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க ரவியோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2/7 கொடுத்துருக்காங்களா, குமாரோடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1/7 கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும் ரேஷியோவா தான் கொடுக்கணும். அப்போ என்ன செய்யறோம் 7 கேன்சல் பண்ணிட்டா 2:1. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு 2:1. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைசிங். பண்ணா நியூ ஷேர் கிடைக்குது. நியூ ஷேர் யாரு கிடைக்குது ஓல்டு பார்ட்னருடைய நியூ ஷேர் நமக்கு திருப்பிடும். ஓல்டு பார்ட்னருக்கு இப்போ ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைசிங். ஓல்டு பார்ட்னருடைய ஃபர்ஸ்ட் ரவிக்கு எடுத்துப்போம். ரவியோடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு 7/10. அவர் எவ்வளவு ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு 2/7. இப்போ இதை மைனஸ் பண்ணணும் ஆஸ் பர் த ஃபார்மேட். மைனஸ் பண்ணோம்னா டினாமினேட்டர் சேமா இருக்கா இல்ல, டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா 10 7 போகாது, 10 7 டிவைட் ஆகாது, 7 10ல வகுக்க முடியாது. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் காமனா போகலாம். அதனால என்ன செஞ்சிடறோம் டினாமினேட்டர் 7/7யும் 10யும் பெருக்கிடுறோம். அப்போ 10 7s are 70. அடுத்து என்ன செஞ்சிடறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 7 7s are 49 மைனஸ் 10 2s are 20. இப்போ 49ல 20 போயிடுச்சுன்னா எவ்வளவு 29/70. அப்போ ரவியோடையது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கிடைக்குது 29/70 கிடைக்குது. அடுத்தது குமார் ஓல்டு பார்ட்னர் குமாரோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைசிங். இப்போ ஓல்டு ஷேர் குமாரோடது எவ்வளவு 3/10,
எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அவரோட ஷேர்ல 1/7 பண்ணிருக்காரு. இவரோட டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்போ 10/7 ரெண்டுமே என்ன ஆகாது, டிவைசபிள் ஆகாது. அதனால ரெண்டுத்தையுமே பெருக்கிடுறோம். 7 10s are 70. அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 7 3s are எவ்வளவு 21 மைனஸ் 10 1s are 10. இப்போ 21ல 10 போச்சுன்னா எவ்வளவு 11/70 கிடைக்குதுங்களா? அப்போ குமாரோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 11/70. அடுத்தது கிறிஸ்டிக்கு வரும். கிறிஸ்டி எவ்வளவு வச்சிருக்காரு 3/7 வச்சிருக்காரு இல்லையா? 3/7 இங்க பாத்தீங்கன்னா டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணணும். இவங்களோட டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணிட்டோமா 70 17 ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம். அப்போ கிறிஸ்டியோடதையும் என்ன செய்யணும், டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணோம்னா அப்போ 10 என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். 10ங்கிற நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாதான் டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ண முடியும். அப்போ 10 7s are 7ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு டினாமினேட்டர் 17 ஈக்குவலைஸ் ஆகும். 10ஆல மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு 70 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ டினாமினேட்டர்ல 10 போட்டோம்னா நியூமரேட்டர்லயும் நம்ம என்ன செய்யணும், சேம் நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணணும். அதனால 3 10s are 13 கிடைக்குது. அப்போ கிறிஸ்டியோடது எவ்வளவு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/70. ஓகேங்களா? இப்போ அவங்க ரேஷியோ ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிவைட கொடுத்து 29/70 11/70 30/17 கொடுக்க கூடாது. ரேஷியோ ஃபார்ம்ல தான் கொடுக்கணுன்றதுனால டினாமினேட்டர் சேம் நம்பரா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டு 29:11:30 நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு 29:11:30. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு 2:1. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.